வணக்கம் உறவுகளே, இது முள்ளு கத்திரிக்காய்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணிங்கன்னா இதோட கட் ஆயிரும். உள்ளே இருக்கிற விதையை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு வச்சுருக்கிற காமிக்கிறேன் பாருங்கள். எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். நாளாக கட் பண்ணிங்கன்னா இப்படி கை விட்டு இன்னும் சுரண்டனோம்னா வந்துடும். அதுக்கு தேவையான தக்காளி பூண்டு 3 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது வெந்தயம் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். புளி கரைச்சி வடித்து வச்சுருக்கிறேன். இந்த தேங்காய், தக்காளி, பூண்டு, வெந்தயம் இதை அரைச்சிட்டு வந்துட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. அடுப்பில் மண் சட்டி வச்சு கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி, சின்ன வெங்காயம். நான் கருவேப்பிலையை பொடிப்பொடியாக நறுக்கி போட்டுருவேன். ஏன்னா எடுத்து வைக்க வேண்டாம். பாருங்கள், நல்லா வணங்கிடுச்சு. இப்போது இந்த கத்திரிக்காய் நல்லா அலசி வச்சுருக்கிறேன். பாருங்கள் இவ்வளோ சுத்தமாக இருக்குதுன்னு. இதை உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்துட்டு இது நல்லா வணங்கிடலாம். இது நல்லா நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கிறேன். நல்லா வணங்கட்டும். வணங்கினோன்னு புளி ஊற்றி வேக வச்சுட்டு அரைச்சி வச்சுருக்க கலவையை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது வணங்குறதுக்காக கல்லுக்கு சேர்த்துக்கலாம். இது கல்லுக்கு சேர்த்து சீக்கிரம் வணங்குது. இது நல்லா வணங்கிட்டுருக்குது. இப்போ வணங்கும்போது கரும்பு சக்கரை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஆப்ஷன் சேர்த்துனா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வணங்கியிருக்கும். இந்த எண்ணெயிலேயே பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இது நல்லா வணங்கிட்டுருக்குது. உங்களுக்கு தேவையான சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளவு காரமாக வேணும்னா காரமாக சேர்த்துக்கலாம். அளவாக இருந்தால் அளவாக போட்டுக்கலாம். புளிப்பு, காரம், உப்பு எல்லாம் உங்கள் ஆப்ஷன் தான். பாதி நல்லா வணங்கி வெந்துருச்சு. கரைச்சி வடிகட்டி வச்சுக்கிற புளியை சேர்த்துடலாம். இது நல்லா கொதித்து வரட்டும். காய் நல்லா வெந்துருச்சு புளியிலேயே. அரைச்சிட்டு வந்துருக்கிற கலவையை இதில் சேர்த்துக்கலாம். நான் மூடி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி இதில் ஊற்றி வச்சுருக்கிறேன். இது நல்லா கொதித்து வரட்டும். அப்புறம் உப்பு காரம் பார்த்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போது நம்ம இந்த முள்ளு கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை சூப்பு மாதிரி கூட குடித்தா நல்லது தான் உடம்புக்கு. புளிப்பு, காரம், உப்பு எல்லாம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். பச்சை வெந்தயம் தான் மாசு இந்த குழம்புக்கு. உங்களுக்கு நான் டிப்ஸில் சொல்கிறேன். இந்த காயை பற்றி இந்த முள்ளு கத்திரிக்காயை பற்றி பாருங்கள், எவ்வளோ அழகாக பார்க்குறக்கே அழகாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் அமுத்துங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். தேங்க்யூ.